சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். மறுபடியும் பிறத்தல் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா born again, மறுபடியும் பிறத்தல். 12வது வயதிலே என்னுடைய வாழ்க்கை புதிதாய் ஆரம்பித்தது. பழையவைகள் ஒழிந்து போயன, ஒரு புதிய வாழ்க்கை அருளப்பட்டது. அந்த புதிய வாழ்க்கையின் பிரதிபலன்தான் இன்று சதீஷ்குமார் என்னவாக இருக்கிறேன் என்பதை பார்க்கிறீர்கள். காரணம், அந்த புதிய வாழ்க்கை. நீ ரட்சிக்கப்படும் போது என்ன செய்கிறாய்? பழைய வாழ்க்கையை விட்டு விலகுகிறாய். இயேசுவை சந்திக்கும் போது உனக்கு என்ன நடக்கும்? பழைய வாழ்க்கையை விட்டு விடுவாய். அப்ப பழைய வாழ்க்கையை நான் விட்டுட்டேன்னா எனக்கு ஒன்றும் புரியலையேங்க. கவனிங்க, என்ன செய்யணும்? இந்த சரீரத்தை ஒரு நாளிலே நம்முடைய ஆவி விட்டு பிரிந்து போய்விடும். இந்த சரீரத்தை நம்முடைய ஆவி ஒரு நாளிலே பிரிந்து விடும். அப்படி பிரிந்து போகிற ஆவி எங்க போகும்? யோசிச்சு பாருங்க. தேவனிடத்திலே சென்று விடும். அப்படிதானே? அப்போ இந்த சரீரத்தை என்ன செய்யறது சொல்லுங்களேன்? அடக்கம் பண்ணணும். ரைட்? ஞான ஸ்நானம் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அடக்கம் பண்ணுதல். யாரை அடக்கம் பண்ண வேண்டும்? யாரை அடக்கம் பண்ணணும்? செத்துப்போன சவத்தை தான் அடக்கம் பண்ணணும். ரைட்? இப்ப ஜாக்கிரதை கவனிங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நான் திரும்ப பிறந்திருக்கிறேன். அப்போ செத்து போனவன்? பழைய வாழ்க்கையை, பாப வாழ்க்கையை விட்டு விலகிவிட்டாய். பழைய சதீஷ் இப்ப இல்ல, பாவியான சதீஷ் இப்ப இல்ல. அப்ப இப்ப இருக்கிற சதீஷ் யாரு? தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய நபர். அப்ப பழைய நபர் என்ன செய்யணும்? எக்ஸாம்பிள், நீ நல்லா குளிச்சுட்டு ஒரு புது ட்ரெஸ் அணிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம செய்ய வேண்டியது என்ன? பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டணும். அப்படிதானே? புதிய வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க வேண்டும் என்றால் பழைய வாழ்க்கையை என்ன செய்யணும் சொல்லுங்க? விட்டுடணும், விட்டு விலகிடணும். அதனால அந்த பழைய வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோம்? அடக்கம் செய்கிறோம். எதற்காக? பழைய சதீஷ் இல்ல, செத்து போயாச்சு. இப்ப இருக்கிற சதீஷோ ஒரு புதிய நபர். அப்போ பழைய சதீஷ், அந்த பாவியான சதீஷ் செத்து போகிற போது செத்து போறவன என்ன செய்யணும்? அடக்கம் செய்யணும்ல. அப்போ ஞான ஸ்நானம்னா என்ன அர்த்தம்னா பழைய வாழ்க்கையை அடக்கம் செய்தல். எனவேதான் தண்ணீருக்குள்ள போகும்போது ஒரு மேய்ப்பனாக நான் என்ன செய்றேன்? உங்களை தண்ணீருக்குள்ளே மூழ்க வைக்கிறேன். பழைய வாழ்க்கையை அடக்கம் செய்கின்றேன். இப்ப மறுபடியும் நீ மேல வர்ற ஒரு புதிய மனிதனாக தேவனுக்காக சாட்சியாய் வாழ்வதற்கு இது ஒரு அனுபவம். கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் இருக்க வேண்டும். எந்த அனுபவம்? பழைய வாழ்க்கையை அடக்கம் செய்து புதிய ஜீவன் உடையவனாக நீ எழுந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிற இந்த நியமத்தை கட்டாயம் நீ கடைபிடித்தே ஆக வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கவனிங்க, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என்னவாங்க? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய பழைய வாழ்க்கை என்ன செய்றோம்? அடக்கம் செய்கிறோம். ஆண்டவருடைய பந்தியில் பங்கெடுத்துக் கொள்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு மறுபிறப்பின் அனுபவம் இருக்க வேண்டும். 2வதாக உன் பழைய வாழ்க்கையை அடக்கம் செய்த அனுபவமும் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஞானஸ்நானமும் பெற்றிருக்க வேண்டும். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது மறுபடியும் பிறத்தல், அப்புறம் அடக்கம் பண்ணப்படுதல். 3வது என்ன தெரியுமா? படித்தல். அது என்னங்க படித்தல் அப்படின்னா? சங்கீதம் 1வது சங்கீதம் 2-3 வசனங்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17:3. கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழியிலே நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான். அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அதைத் தொடர்ந்து 6வது வசனம், கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வழி என்றால் என்ன? தேவனுடைய நியமங்கள். இப்பொழுது தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வழியை நீ கடைபிடிக்க வேண்டும் என்றால் முதலாவது
என்ன செய்யணும்? படிக்கணும். கவனிங்க, தியானிக்கணும். யோசபாத் அன்று என்ன செய்தான் என்றால், தான் தேவ வார்த்தையை வாசிப்பான். அதாவது நியாயப்பிரமாணங்களை படித்துக்கொண்டே இருப்பான். நியாயப்பிரமாணத்தை படித்ததால்தான், அதை தியானித்ததால்தான், அதை கைக்கொள்ள அதன்படி நடக்க முயற்சி செய்கிறான். படிக்காம எப்படி அதன்படி நடக்க முடியும்? இன்னொரு நபரை கூட நான் காண்பிக்கிறேன். அதே 2 நாளாகமம் 34வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன். ஆசாரியனாகிய இல்க்கியா என் கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, தொடர்ந்து 31வது வசனம், ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும், தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுவேன் என்று கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை செய்தான். வார்த்தையை கேட்டான், வார்த்தையை வாசித்தான். உடனே ஒரு முடிவெடுக்கிறான். என்னவென்றால், நான் தேவனுடைய வார்த்தையின்படி இனி வாழ்வேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றபோது பிரஜைகளும் கூட நாங்களும் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வோம். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்றால், தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 நாள் உபவாச கூடுகையிலே 40 நாட்களில் வேதத்தை வாசிக்கலாம் வாருங்கள் என்று நான் அழைப்பு விடுத்தேன். அப்படி நான் அழைப்பு விடுத்தபோது எத்தனை சிறு சிறு பிள்ளைகள்! ஒரு வீட்டுல 4 பேருங்க. ஹையர் செகண்டரி படிக்கிற பாப்பா, 10th படிக்கிற பொண்ணு 2 பேர், ஒரு பாப்பா 7th கிளாஸ். இந்த 4 பேரும் சேர்ந்து பைபிளை 40 நாள்ல படிச்சு முடிச்சிட்டாங்க. அதேபோல இன்னொரு வீட்டுல 14 வயசு பொண்ணு, 12 வயசு பொண்ணு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 14 வயதுடைய பாப்பா இதுவரைக்கும் 14 தடவை பைபிளை வாசிச்சிட்டா. அந்த 12 வயது பாப்பா இதுவரைக்கும் 8 முறை பைபிளை வாசித்து முடித்திருக்கிறாள். எதற்காக? அது தேவனுடைய சித்தம். நீ வார்த்தையின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்றால் வார்த்தையை வாசிக்கணும். ஆனா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் சண்டே ஆனா தேவ வார்த்தையை ரொம்ப அக்கறையோடு கேட்கிறாங்களே தவிர மண்டேலிருந்து சாட்டர்டே வரைக்கும் அது பக்கமே போறது கிடையாது. பைபிளை திறக்கிறது கூட இல்ல, பைபிளை வாசிக்கிறது கூட இல்ல. அது நல்லது இல்லவே இல்லைங்க. சரீரத்துக்கு ஆகாரம் எவ்வளவு அத்தியாவசியமோ அதேபோல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கூட ஆகாரம் அத்தியாவசியம். உன்னுடைய ஆவிக்குரிய ஆகாரம் என்னன்னு தெரியுமா? பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிறது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்வது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாப்பது தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை நம்ம நிறைய பேர் அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எனவேதான் அந்த அழைப்பையை விடுத்தேன். வாருங்கள் 40 நாட்களில் வேதாகமத்தை படித்து முடிக்கலாம் என்று. சுமார் 40,000 50,000 பேர் நான் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த 40 நாட்களில் வேதத்தை படித்து முடித்தார்கள். நீங்க என்ன செய்றீங்க? ஒரு நபர் ஒரு வருடத்திற்குள்ளாக பைபிளை முழுமையாய் படித்து முடிக்க வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 12 நிமிஷம் பைபிளை வாசிச்சா போதும். ஒரு வருஷத்துக்குள்ள பைபிளை முழுமையா படிச்சு முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1/2 an hour நீங்க செலவழிச்சா போதும். வருஷத்துல 2 தடவை பைபிளை முழுசா வாசிக்க முடியும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பைபிளை வாசிச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல 4 தடவை நீங்க பைபிளை வாசிச்சு முடிக்க முடியும். ஆனா இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு 1 மணி நேரம் டைம் இருக்கிறது இல்ல பைபிளை வாசிக்கிறதுக்கு. உண்மையா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீ ஒதுக்குனா ஒரு வருடத்துல பைபிள் மொத்தத்தையும் 4 தடவை வாசிச்சு முடிச்சிடலாம். அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் பைபிளை ஒரு தடவை படிச்சு முடிச்சிடலாம். ஆனா கொஞ்சம் கவனிங்க, இங்க இருக்கிற நம்மள நிறைய பேர் 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா ஒரு தடவை கூட பைபிளை முழுசா வாசிச்சதில்ல. காரணம் என்ன? ஒரு நாளைக்கு 12 நிமிஷத்தை கூட பரிசுத்த வேதாகமத்துக்காக நீங்க ஒதுக்கல. அப்ப எப்படிங்க பரிசுத்தமா வாழ முடியும்? எப்படி ஆசீர்வாதகரமான வாழ்க்கையை வாழ முடியும்? படிக்கணுங்க. தேவ வார்த்தையை படிக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை படிக்கணும். நீ தேவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவாய் என்றால் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும். தயவு செஞ்சு கவனி, வேதத்தை வாசிக்காவிட்டால் பரிசுத்தமாக வாழ்வது என்பது உன்னால் முடியவே முடியாது. எனவே சபையே ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டால் இந்த நியமங்களை கட்டாயம் அனுசரிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை நீ நேசிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை நீ படிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை நீ கடைபிடிக்கவும் வேண்டும். இப்ப இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி பகுதி. அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். உன்னுடைய வாழ்க்கை திடமா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? உன் குடும்பம் ஸ்திரப்படுத்தப்பட்டு நிலையா இருக்கணும்னு விரும்புறியா? உன்னுடைய வேலை திடப்படுத்தப்படணும்னு ஆசைப்படுறியா? உன் வியாபாரம் திடப்படணும்னு ஆசைப்படுறியா என்றால் கவனி,
தேவ வார்த்தையின் அடிப்படையில் நீ வாழ வேண்டும். வார்த்தையின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? முதல்ல வார்த்தைகளை வாசிக்கணும். யோசபாத் அன்று வார்த்தைகளை வாசித்தான். வார்த்தையின் அடிப்படையில் வாழ ஆரம்பித்தான். இங்கே பைபிள் சொல்கிறது, அவனுடைய ராஜ்யபாரத்தை தேவன் என்ன செய்தார்? திடப்படுத்தினார். 12ஆம் வசனம், இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். வர வர பெரியவனாகி. யார் பெரியவங்களாவாங்க? வேத வார்த்தையை வாசிக்கிறவர்கள், அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்கள், வார்த்தையை படிக்கிறவர்கள், வார்த்தையை கடைபிடிக்கிறவர்கள். யோசபாத் தெய்வ வார்த்தையை கடைபிடித்தான். வார்த்தையை படித்தான், அதேபோல் வார்த்தையை கடைபிடித்தான். வார்த்தையின்படி கடைபிடித்ததினாலே என்ன நடந்தது? வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் வர 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 பெரியவனானான். நீ பெரியவனாக வேண்டுமென்றால், உன் பிள்ளைகள் பெரியவர்களாக வேண்டுமென்றால், நீ செய்கிற வேலை பெரிய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால், நீ தேவ வார்த்தையை படிக்க வேண்டும், தேவ வார்த்தையை கடைபிடிக்கவும் வேண்டும். அது மாத்திரமல்ல, 10வது வசனம், யூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேல் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடே யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். நீ எப்பொழுது வார்த்தைகளை தியானிக்கிறாயோ, வார்த்தையின்படி வாழ்கிறாயோ, உன்னை சுற்றியுள்ள சத்துருவுக்கு சம்பந்தப்பட்டதாயிருக்கிற பலங்கள் எல்லாமே பலவீனமாய் போயிடும். உனக்கு எதிராக எழும்பி வருகிற சாத்தானுடைய எல்லா சக்திகளும் கூட உனக்குள்ளிருக்கும் வார்த்தையினாலே காமா போயிடும். ஒரு நாள் ஒரு மனிதன் ரயிலிலே பிரயாணம் பண்ணுகிறான். அவன் கையிலே ஒரு காலி டப்பா இருந்தது. அதை இப்படி ஆட்டிக்கொண்டே இருக்கிறான். இதை மந்திரத்தை சொல்லுவது போல் சொல்லுகிறான். உடனே அந்த காலி டப்பாவுக்குள்ள காசு வந்துடுது. எல்லாரும் முன்னாலே அந்த மேஜிக்கை பண்றான். அந்த டப்பாவை ஆட்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த காலி டப்பாவை ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது காசு அதுக்குள்ள வந்துடுது. அட்டட, என்ன சக்தி! மகா சக்தி, அபாரமான சக்தின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு போகியா நடந்து நடந்து இப்போ ஒரு போகிக்கு வந்து நிக்கிறான். அந்த போகிக்குள்ள வந்து நின்று டப்பாவை ஆட்டுறான், எதோ சொல்றான். ஆனா காசு மட்டும் வரல. என்னது, டப்பா ஆட்டுறேன், காசு வரமாட்டேங்குது, இங்கே என் சக்தி வேலைக்காக மாட்டேங்குது அப்படின்னு மெதுவா பாக்குறான். ஒரு சீட்ல சாது சுந்தர் சிங் என்ற பக்தன் தன் பைபிளை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்தவாறு உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அந்த வித்தைக்காரன், அந்த மேஜிக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், ஆஹா, இதுதான் விஷயமா? இங்க இந்த பைபிள் இருக்கிறதுனாலதான் என்னுடைய வேலை ஒண்ணு இங்க வேக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சாது சுந்தர் சிங் கிட்ட வந்து, ஐயா, உங்க பைபிளை கொஞ்சம் எனக்கு தருவீங்களான்னு கேட்டான். இந்தான்னு கொடுத்துட்டாரு. இந்த பைபிள பக்கத்து போய்க்கு எடுத்துட்டு போயிடு அப்படின்னு அசிஸ்டன்ட் கொடுத்தா அவன் எடுத்துட்டு போயிட்டான். இப்ப பாருங்க என் வித்தைய அப்படின்னு மறுபடியும் அந்த டப்பாவை ஆட்டிக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ள ஒன்னும் வரல. மறுபடியும் அவன் சாது சுந்தர் சிங் கிட்ட வந்து, ஐயா, உங்க பைபிள பக்கத்து போய்க்கு அனுப்பி வச்சிட்டேன், ஆனா திரும்ப என் மந்திரம் பலிக்கல, என்னுடைய சக்தி எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது, என்ன விஷயம்னு கேட்கறான். என்னுடைய கையில இருந்த பைபிளை வாங்கி பக்கத்து போகிக்கு அனுப்பி வச்சிட்டா, ஆனா என் இருதயத்திற்குள்ள இருக்கிற பைபிள நீ எங்கப்பா எடுத்துட்டு போக முடியும்? சாது சுந்தர் சிங்கின் உள்ளத்திலே தேவ வார்த்தை இருந்ததுனாலே அங்க அந்த மந்திரம் வேலை செய்யல. சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க. இந்த வார்த்தை நம் உள்ளத்தில் இருக்கும் என்றால், இந்த வார்த்தை நம் இல்லத்திற்குள் இருக்கும் என்றால், இந்த வார்த்தை நம் வாழ்க்கைக்குள் இருக்கும் என்றால், நம்மை சுற்றி சாத்தான் செய்கின்ற சதித்திட்டங்கள், முயற்சிகள் நமக்கு எதிராய் வேலையே செய்யாது என்பதே உண்மை. வேதாகமம் சொல்லுகிறது, அன்று யோசபாத் தேசத்தையே வேத வார்த்தையாலே நிரப்பின போது சுற்றியிருந்த தேசத்தாருக்குள் பயம் வந்து விட்டதா. அதனால் ஒருவரும் யோசபாத்துக்கு எதிராய் வரவே இல்லை. வார்த்தையை படிக்க வேண்டும், அந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்கவும் வேண்டும். கடைசியாக தேவ வார்த்தையை பறைசாற்ற வேண்டும். என்ன செய்யணும்? தேவ வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். வாசிக்கலாம். 7வது வசனம் வாசிக்கிறேன். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு, கவனிங்க, அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனேயேலையும் மிகாயாவையும், இவர்களோடே கூட செமையா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிராமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபத்தோனியா என்னும் லேவியர்களே அனுப்பினான். எதற்காக அனுப்பினான்? இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து, யூதா பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யோசபாத் முதலில் தேவ வார்த்தையை வாசித்தான், பின் வார்த்தையின் அடிப்படையில் வாழ்ந்தான். தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட வெற்றிகளுக்கு காரணம் தேவ வார்த்தைதான் என்று உணர்ந்து கொண்டான். எனவே தன்னிடமுள்ள போதகர்கள் எல்லோரையும் வரச் சொல்லி சொல்லுகிறான், ஐயா ஐயா, நம்முடைய ராஜ்யத்தில் 4 பக்கத்திலும் 8 திக்குகளிலும் தேவனுடைய வார்த்தை உபதேசிக்கப்பட வேண்டும். செல்லுங்கள். தேசம் முழுவதுமே கூட தேவனுடைய வார்த்தையினாலே யோசபாத் நிரப்பி விட்டாங்க அன்னைக்கு. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்முடைய இல்லத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும்.
இந்த வார்த்தை நமக்குள் மாத்திரமே அல்லாமல் யோசபாத் அன்று என்ன செய்தான்? தேசம் முழுவதும் தேவ வார்த்தை இருக்க வேண்டும், அந்த வார்த்தை தான் நம்மை நல்ல வழியில் நடத்துகிறது என்பதை நம்பினான். எனவே வார்த்தையை பறைசாற்றினான். இன்று இந்த சதீஷ்குமார் செய்கிறது என்ன? தேவ வார்த்தையை பறைசாற்றுவதுதான். இன்று நம்முடைய பொறுப்பு என்ன? தேவ வார்த்தையை பறைசாற்றுவதுதான். வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்க முடியும். இயேசு பிறந்தபோது தூதன் தரிசனமாகி ஆடு மேய்ப்பர்களுக்கு, பயப்படாதிருங்கள், சகல ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு. போய் பாருங்கள் என்று சொன்னபோது ஆடு மேய்ப்பர்கள் எல்லோரும் வந்து இயேசுவை பார்த்தார்கள். அதன் பின்பு என்ன செய்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? வாசிக்கலாம் வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் கவனிங்க. லூக்கா 2:16. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார். இயேசு பிறந்திருக்கிறார், இந்த உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார், பாவியான மனிதனை பரிசுத்தவானாக மாற்றுகிற தேவன் பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு மௌனமாக இருக்க முடியவில்லை. எனவே என்ன செய்தார்கள்? அவர்கள் சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆனா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் எந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவை பத்தி மூச்சு கூட விடுறதில்ல, அவரை பத்தி நீங்க பேசுறதில்ல, அவர் உங்க வாழ்க்கையில் செய்த காரியங்களை குறித்து சொல்றதில்ல. எப்படி பாவத்தின் பிடியிலே அடிமையாக கட்டப்பட்டு கிடந்த உன்னை அந்த ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார், ரட்சித்தார் என்பதை நீ பேசுறதே இல்ல, பிரசித்தம் பண்றதில்ல. இது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய பாவம். சகோதர சகோதரிகளே, அன்று அந்த ஆடு மேய்ப்பர்கள் தங்களுக்கு தெரிய வந்த சத்தியத்தை பிறருக்கு தெரிவிக்காமல் மறைத்து வைக்க முயற்சி செஞ்சாங்களாங்க? இல்லவே இல்லை. அந்த ஆடு மேய்ப்பர்கள் இயேசுவை கண்டதற்கு பிறகு மௌனமாயிருக்க அவர்களால் முடியவில்லை. அவர்கள் சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய பந்தியில் பங்கு கொள்கிற சகோதர சகோதரிகளே, முதலாவது மறுபடியும் பிறந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக பழைய பாவ வாழ்க்கையை அடக்கம் செய்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக படிக்க வேண்டும், வேத வார்த்தையை படிக்க வேண்டும். அதுதான் வேத வார்த்தை கற்றுத்தருகிற சத்தியம். படிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் என்ன? பிரசித்தம் பண்ண வேண்டும், நாம் பறைசாற்ற வேண்டும். தேவ வார்த்தையை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும். அவங்க 2 பேருமே ஆவிக்குரியவர்கள் தான். 2 பேரும் ஒருத்தர் விரும்பினாங்க, 2 பேரும் ஒருத்தர் அன்பு கூர்ந்தாங்க. அப்படி காதலித்த அந்த பையனை தேவன் தெரிந்து கொண்டு ஊழியத்திற்கு அழைத்து விட்டார். குறித்த இடத்திற்கு மிஷனரியாக போக வேண்டும் என்றார். இந்த வாலிபன் அந்த பெண்ணிடத்திலே சொன்னான், உன் மேல நான் உயிரை வச்சிருக்கேன், எனக்கும் உன்னைய பிடிக்கும் தானே, ஆனா இப்பொழுது தேவன் சொல்லுகின்றார் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போய் மிஷனரியாக பணியாற்ற வேண்டும் என்று. மிஷனரியாக போய் ஊழியம் செய்வது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. நிறைய பிரயாசப்படணும், கஷ்டங்கள் அனுபவிக்கணும். நீ விரும்பினால் நாம் திருமணம் செய்து கொண்டு சேர்ந்து ஊழியத்துக்கு போகலாம் என்றபோது அந்த பெண் திட்டவட்டமா சொல்லிட்டா, நான் எல்லாம் ஊழியத்துக்கு வரவே மாட்டேன். அவ்வளவு திட்டவட்டமாய் சொன்ன பிறகு உயிருக்குயிரா நேசித்த அந்த பையன் அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு வாரமும் லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, தேவன் நம்மை உயிருக்குயிரா நேசித்தார், தம்முடைய உயிரையே நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை உலகுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த வேலைக்காகத்தான் தேவனை அழைத்திருக்கிறார். நீ ஒத்துக்கொள்ளுவா என்றால் நாம் 2 பேரும் சேர்ந்து ஊழியத்திற்கு போகலாம். தயவு செய்து புரிந்துகொள். இப்படி ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து லெட்டர் எழுதிக்கிட்டே இருந்தாலும் அந்த பெண்ணிடமிருந்து நோ, நான் வரமாட்டேன் என்றால் வரமாட்டேன் என்று பதில் வந்தது. இப்போ ஊழியத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. 1 மந்த்துக்குள்ள அவர் கிளம்பி மிஷனரி பணிக்கு போயாகணும். ஸோ கடைசியா அவர் லெட்டர் எழுதுனா, நான் உன்னை உயிருக்குயிரா நேசிச்சேன், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அதை காட்டிலும் தேவன் என்னை நேசிக்கிறார், எனவே அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், எனவே கண்டிப்பாக நான் போயாக வேண்டும். இப்படி ஒருவேளை நான் உன்னை தொந்தரவு செய்கிறேன் என்று நீ நினைப்பாய் என்றால், என் கடிதம் உன்னை காயப்படுத்தி இருக்கும் என்றால் இந்த லெட்டரை கிழித்து டஸ்ட்பின்னில் போட்டுவிடு. எனக்கு பதிலளிக்க வேண்டாம். இனி ஒரு காலம் நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன், உன்னை பார்க்கவும் மாட்டேன். ஒருவேளை நீ என்னை புரிந்து கொண்டு நான் படுகின்ற இந்த பிரயாசங்களையும் நீ புரிந்து கொண்டு என்னோடு கூட ஊழியத்துக்கு வர ஆயத்தப்படுவாய் என்றால் எனக்கு கடிதம் எழுது, இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம், சேர்ந்து போய் ஊழியம் செய்யலாம் என்று லெட்டர் எழுதி அனுப்புகிறான். அதை வாசித்ததற்கு பிறகு அந்த பெண்ணின் உள்ளம் உறைந்து போனது. உள்ளம் நொறுங்கி கண்ணீர் விட்டாள். அந்த கடிதத்தை அணைத்துக் கொள்ளுகிறாள். இவ்வளவாய் நேசித்த ஒரு மனிதனை நான் எப்படி இழந்து போக முடியும் என்று சொல்லி அந்த பெண் உடனே பதில் எழுதினாள், உன்மேல் உயிரையே வைத்திருக்கிறேன், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நானும் வருகிறேன், உன்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய வருகிறேன் என்று பதில் எழுதிவிட்டாள்.
அந்த லெட்டர் எழுதியதற்கு பிறகு அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி வெளியே போய்க் கொண்டிருந்த தன் சகோதரனிடத்திலே கொடுக்கிறாள். அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிடுப்பா என்று சொல்லி 1 வாரமானது, பதில் வரவில்லை. 2 வாரங்களானது, பதில் வரவில்லை. 3 வாரங்களானது, பதில் வரவில்லை. 1 மந்தில் நான் போக வேண்டும் என்று சொல்லியிருந்தான். 1 மந்த்தும் ஆகிவிட்டது. அவன் புறப்பட்டும் போய்விட்டான். 1 year ஆனது, 2 yearsம் ஆனது. அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. உள்ளம் உடைந்து போய், நொறுங்கிப் போய் அவள் அழுதாள். எதற்காக அவன் என்னை இப்படி கைவிட்டு விட்டு போய்விட்டான்? சொன்னேனே நானும் உயிருக்குயிரா நேசிக்கிறேன் என்று, சொன்னேனே நானும் கூட வருகிறேன் என்று, ஏன் இவ்வளவு சொல்லியும் பதில் தராமல் போய்விட்டானே என்று அவள் தனியாளாகவே இருந்து விட்டாள். திருமணம் கூட செஞ்சுக்கல, தனியாகவே இருந்தாள். அதே மாதிரி அந்த பக்கம் அவனும் 1 வாரம் எதிர்பார்த்தான், பதில் வரல. 2வது வாரம் எதிர்பார்த்தான், பதில் வரல. 3வது வாரம் எதிர்பார்த்தான், பதில் வரல. 4வது வாரம் எதிர்பார்த்தான், பதில் வரல. கிளம்பிட்டான். அழுது 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 ஓடியத்திற்கும் போய்விட்டான். அவனும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. என்னதான் நடந்தது? ஒரு நாள் அவள் தன்னுடைய வாழ்க்கை மிகவும் நஷ்டமாகிவிட்டது என்று எண்ணினாள். தான் நேசித்த அவனையும் இழந்துவிட்டாள். வாழ்க்கை வெறுமையானதாக இருந்தது. ஒரு நாள் அவர்கள் தங்கள் வீடை ஷிஃப்ட் பண்ணுகிற வேளையில எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்த போது ஒரு கோட் அங்கே காணப்பட்டது. ஐயோ, இந்த கோட்டு என்னுடைய சகோதரனதாச்சே என்று சொல்லி அந்த கோட்டை எடுக்கிற சமயத்துல ஒரு கவர் அதற்குள்ளே இருந்தது. அந்த கவரை பார்த்தபோது தான் எழுதிய பதில் கடிதம். அன்று வெளியே போன தன் சகோதரனிடத்தில் கொடுத்து இதை போஸ்ட் பண்ணும்படி சொன்னாள். ஆனால் அவனோ மறந்து போயிருந்தான். அன்று அவன் அந்த லெட்டரை போஸ்டே பண்ணல. உள்ளம் நொறுங்கி பயங்கரமாய் அழுதாள். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை இன்று இப்படி வெறுமையான வாழ்க்கையாய் மிஞ்சி போக காரணம் என்னவென்றால், லெட்டரை போஸ்ட் பண்ண வேண்டிய என் சகோதரன் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணாமல் விட்டதால் தான் இன்று என்னுடைய வாழ்க்கை இப்படி வெறுமையான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதே போல என்னை உயிருக்குயிராய் நேசித்த அவருடைய வாழ்க்கையும் வறுமையாகிவிட்டது. ஒருவனுடைய அலட்சியத்தினாலே இருவருடைய அன்பு கணிதர முடியாமல் போய்விட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் மனிதனை உயிருக்குயிராய் நேசித்தார். சிலுவையிலே தம் குமாரனையே அர்ப்பணித்தார். அவர் உனக்கும் எனக்கும் சொல்லியிருக்கிறார், இந்த வார்த்தையை நீ நான் உயிருக்குயிராய் நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பறைசாற்ற வேண்டும் என்றார். சொல்ல வேண்டிய நாம் மௌனமாகவே இருந்தோம் என்றால் ஆண்டவர் செய்த தியாகத்திற்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமாங்க? ஆண்டவராகிய இயேசு செய்த அந்த காரியத்துக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா? என் சபையே, மறைத்து வைக்காதே இயேசுவை குறித்த செய்தியை. அன்பு ஜனமே, மறைத்து வைக்காதே. இயேசுவை பிரசித்தம் பண்ண வேண்டியது நம் கடமை. எனவேதான் கல்வாரிஸ்வரம் மூலமாக சில கோடிக்கணக்கானவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பாக்கியத்தை தேவன் அருளியிருக்கிறார். சாட்சி சொன்ன சகோதரி சொன்னாங்க, வீடுகளுக்கு சென்று சமையல் வேலை செய்கிறேன். என்னை உயிரோடு வைத்திருப்பது தேவ வார்த்தை என்பதால் இதுவரை 27 தடவை கல்வாரிஸ்வரத்தை தாங்கியிருக்கிறேன் என்றால் உங்களுடைய நிலை என்ன? மறுபடியும் பிறந்த அனுபவம் வேண்டும், அடக்கம் செய்யப்பட்ட அனுபவம் வேண்டும், படித்திருக்கவும் வேண்டும், கடைபிடிக்கவும் வேண்டும், பிரசித்தம் பண்ணவும் வேண்டும். வாருங்கள், சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேன்மையும் அன்பும் நிறைந்த உம்முடைய சன்னதியிலே தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியிருக்கிறதற்காக நன்றி ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பந்தியிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்றால் கட்டாயம் எங்களுக்குள் இருக்க வேண்டிய 5 அனுபவங்கள். 1, மறுபடியும் பிறந்த அனுபவம். 2, பழைய வாழ்க்கையை அடக்கம் பண்ணின அனுபவம். 3, உம்முடைய வசனத்தை படித்த அனுபவம். உம்முடைய வசனத்தின்படி நடக்கிற அனுபவம். வார்த்தைகளை பறைசாற்றுகிற அனுபவத்தையும் நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவள் அத்தனை பேர் வாழ்க்கையும் பாக்கியமாகுமே. இந்த 5 நியமங்களை நாங்கள் எங்கள் கிரியைகள் வைக்கும்போது எங்கள் வாழ்க்கையெல்லாம் பாக்கியமுள்ளதாக மாறும். எங்களுடைய குடும்பங்கள் சரி செய்யப்படும். அது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதகரமான வாழ்க்கையாக மாறும். அந்த கிருபை எங்களுக்கு அருளிச்சேங்க ராஜா. கடந்த காலத்தில் செய்த எல்லா தவறுகளையும் பாவத்தையும் இரக்கமாய் மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கையை எங்களுக்கு அருளிச் செய்து புதிய சிருஷ்டிகளாய் நாங்கள் வாழ கிருபை அருள வேண்டும் என்று, பின்னிட்டு திரும்பாமல் இருக்க உதவவும் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.